Hello friends, இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட பேசிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டு-டூ லிஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த app.jsஐ நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் ஒரு h3 டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டு-டூ லிஸ்ட் அப்படின்ற ஹெட்டிங் இருக்குது. இதுக்கப்புறமா டு-டூ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்.js அப்படின்ற இன்னொரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். இந்த காம்பனண்ட்டில் ஒரு div இருக்குது. இதுக்குள்ளே 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ஸில் இருந்து வர்ற நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, செகண்ட் ஒன் மார்க் எஸ் டன், தேர்ட் ஒன் delete அப்படின்ற பட்டன். ஸோ இந்த 2 பட்டனும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த டு-டூ லிஸ்ட் ஐட்டத்தை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது முடிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், இல்லைனா ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த app.jsல இந்த இன்புட்டையும் பட்டனையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இன்புட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா வேல்யூ வந்து டு-டூ நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்டேட் டு-டூ நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது எதையுமே நம்ம டிஃபைன் பண்ணலை. ஸோ இப்போ டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ டு-டூ நேம் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ண வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டேட் தேவைப்படும். ஸோ அதனால் யூஸ் ஸ்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். ஒரு அரே ஃபார்மேட்டில் அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு டிஃபால்ட் வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது டு-டூ நேம் அண்ட் செட் டு-டூ நேம் அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடலாம். இதில் அப்படின்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அண்ட் இதில் செட் நேம் வந்துட்டு e.target.value அப்படின்றத செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த பட்டன் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை நம்மளோட டு-டூ லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடலாம். ஆன் கிளிக் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம் டு-டூ நேம் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றது. ஸோ நம்ம இங்கே டைப் பண்ண வேல்யூ இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்போது ஒரு அரேக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு அந்த அரேவை இந்த லிஸ்ட் ஐட்டத்தை வந்துட்டு ரெண்டர் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுவோம், லிஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் செட் லிஸ்ட். இது ஒரு அரேவாக இருக்க போது இனிஷியலாக எம்டி அரேவாக கொடுத்துடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சம் டம்மி வேல்யூஸ். ஸோ இதை வந்து இப்போது இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளேருந்து எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா இந்த லிஸ்ட் ஐட்டம் அப்படின்ற இந்த காம்பனண்ட்டை. ஸோ இந்த காம்பனண்ட் நமக்கு அவைலபிளாக இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதை டு-டூ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளேருந்து நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வெறும் பட்டன் மட்டும் வந்திருக்கு, நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு வரலை. ஏன் அப்படின்னா அதில் ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்ஸாக வந்து இந்த நேமை பாஸ் பண்ணணும். இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் அப்படின்றத பாஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண இந்த 2 வேல்யூவும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூவை வச்சுட்டு நம்மளால் இந்த மார்க் எஸ் டன் அதுக்கப்புறம் delete இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். எம்டி அரேவாக இருக்கா, இதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே புஷ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்காகவே நம்ம எப்படி வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்றத ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த டு-டூ நேம் அப்படிங்கிறது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி இந்த அரேவுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரேவை ஆட் பண்ணும்போது நம்ம புது ஒரு அரேவாக நம்ம பாஸ் பண்ணணும். அந்த இம்யூட்டபிலிட்டி கான்செப்ட். இந்த செட் லிஸ்ட்டுக்குள்ளே புது அரே ஒன்று பாஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே எக்ஸிஸ்டிங் வேல்யூ எல்லாம் வரணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு
கமா கொடுத்துட்டு புதுசாக ஆட் பண்ண போகிறேன் இந்த வேல்யூவை இங்கே ஆட் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் இந்த அரே வந்துட்டு அப்டேட் ஆன பின்னாடி இந்த இடத்துல 3 ஐட்டம் வரும். அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை நம்ம எம்டி ஆக்கணும். அதுக்கு செட் டு டூ நேம் வந்துட்டு எம்டி பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த லிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இது ஆட் ஆன பின்னாடி இந்த இடத்துல எம்டி ஆகிருச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு. இதை மார்க் இஸ் டன் அப்படின்னு கொடுக்கும்போது இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணி இதை ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு நம்ம ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்க போகுதுன்னா இதோட நேம், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம்.